இந்த 5-7 சம்மந்தம் இருந்தாலே வாழ்க்கை துணைவருக்கும் உங்களுக்கும் நல்ல அன்பு ஏற்படும். ரொம்ப நாளாக காதலிச்சிட்டு இருக்கீங்க, நாங்கள் இதை கல்யாணமாக கைகூட்டணும், பெற்றவங்களுடைய சம்மதத்தோடு நாங்கள் சந்தோஷமாக வாழணும், இதுக்கு நல்ல அனுகிரகம் கிடைக்குமா, இது எந்த மாதத்தில் இதை நாங்கள் இதில் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் அதற்கு சாதகமான மாதம். ஏன் அப்படின்னா 5-7 சம்பந்தம் இருந்தால் தான் மன விருப்பப்படி அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க. அதனால் இதில் நல்ல அமைப்பு இருக்குது. ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க கணவன் மனைவி அந்யோன்யமாக இருக்கக்கூடிய அமைப்பையும் இந்த மாதம் ஏற்படுத்தி தருது. அடுத்ததாக மேசராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் பாவத்திற்கு கூடிய சனி பகவான் வக்ரம் அடைகிறாரு. அதிலே இருக்கக்கூடிய ராகு பகவானும் அற்புதமாக போயிட்டுருக்காரு. அதனால் அந்த 11ஆம் இடம் நல்லா இருக்கிறனால வெளியூர் வெளிநாடுகள் போகக்கூடிய யோக பலன்களும் மேசராசிக்காரங்களுக்கு ஏற்படுதுங்க. அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா 4ஆம் பாவத்தில் தான் உங்களுடைய ஸ்தானத்தில் இப்போ குரு போயின்னு இருக்கார். இருந்தாலும் கூட அவர் அதிச்சாரமாக இப்போ கடகராசியிலே குரு பகவான்